This video is co-presented by Actuarilators Foundation of Future presents Code Cloud Form. இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு வேர்ல்டு உமன்ஸ் டேங்க. இதை பற்றி ஆண்களும் சரி பெண்களும் சரி என்ன நினைக்கிறாங்க, அதை இந்த விமன்ஸ் டேயை முன்னிட்டு ஒரு சில கேள்விகளை மக்கள் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு அவங்க எந்த மாதிரி பதில் தராங்கன்னா இன்னைக்கான வீட்டில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். மேம், இன்னைக்கு வந்து உலக மகளிர் தினம். இந்த தினம் ஏன் கொண்டாடுறாங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு உமன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. பாய்ஸோட கம்பேர் பண்ணால் ஈக்குவலாக நிற்கிறாங்க. ஸ்டடீஸ்லேயும் சரி, கரியர்லேயும் சரி, எல்லாத்துலேயும் ஈக்குவலாக நிற்கிறாங்க. அதுக்காக இது வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும் இப்போது. ஏன்னா ஒரு ஃபேமிலியில் ஆம்பளால் இல்லைன்னா கூட ஹியூமன்ஸ் வந்து அவங்க சில்ட்ரனை வளர்த்து கரெக்டாக ஆம்பளால் இருந்து என்னென்ன செய்வாங்களோ அதே அளவுக்கு ஈக்குவல் ஃபைட் பண்ணி முன்னேறுறாங்க. ஸோ வி ஷுட் செலிப்ரேட்ல. ஹாப்பி விமென்ஸ் டே டு எல்லாருக்குமே, எல்லா மகளிருக்குமே ஹாப்பி விமென்ஸ் டே. கண்டிப்பாக ஒருத்தருக்குமே விமனாக இருக்க ரொம்ப ப்ரவுட். ஆக்சுவலாக ரொம்ப ப்ரவுடு டு பி அ விமன், டாட்டர், லைக் ஒய்ஃப் எல்லாமே. ஆனால் விமென்ஸ் டே எதுக்கு கொண்டாடுறோன்னாக்கா எல்லா சுதந்திரம் கண்டிப்பாக இருக்குது. பட் இருந்தாலுமே நாங்கள் வந்து ரொம்ப அச்சீவ்மெண்ட், எல்லா விதத்துலேயுமே அச்சீவ்மெண்ட் விமென்ஸ் இன்றைக்கி பார்க்க போனால் எல்லாத்துலேயுமே, எந்த தொழிலில் பார்த்திங்கனாலுமே எல்லாத்துலேயுமே இருக்காங்க விமென்ஸ். விமென்ஸ் டே வந்துட்டு ஜென்ரலாக வந்து விமென்ஸ் பற்றி நான் என்னென்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வச்சு ஒன் டே மட்டும் விமென்ஸ் டே கிடையாது. எவ்ரிடே இஸ் எ விமென்ஸ் டே தான் ஃபார் எவ்ரிபடி. ரெண்டாவது வந்துட்டு விமென்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பெண்கள் வந்து எல்லா இடத்துலையும் எல்லா வகையிலையும் முன்னேற்றம் அடைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத மேலும் மேலும் நம்ம வந்து அது ஊர்ஜிதப்படுத்துகிறோம். ஸோ அதனால் நம்ம விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணலாம், டெய்லி செலிப்ரேட் பண்ணலாம். லேடிஸ்க்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அது, அதனால் உமன்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க. அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு. ஒரு தாழ்த்தப்பட்டதுலேருந்து அவங்கள கொஞ்சம் நம்ம பாரதியாரெலாம் கொஞ்சம் சொல்லி அவங்கள கொஞ்சம் படிக்க வைக்கிறது, அதுலேருந்தெல்லாம் வந்து அது அது அந்த நாளாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த வேர்ல்டு உமன்ஸ் டே கொண்டாடுறாங்கன்னா ஏதோ வந்துட்டு ஒரு காரியத்துக்காக இல்லை, இந்த பெண்கள் சந்தோஷமாக இருக்கணுமே, ஒரு பாதுகாப்பாக இருக்கணுமேன்னு தான் அவங்க கொண்டாடுறாங்க. இப்போ இருக்க சொசைட்டியில் பெண்களுக்கு வந்து முழுசாக சுதந்திரம் இருக்கா? சுதந்திரம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் முழுசாக ஃப்ரீடம் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. முழுசாக அப்படி பார்த்தாக்கா கண்டிப்பாக இல்லை. இன்னமும் நிறைய பேர் பேக்வேர்டாக தான் இருக்காங்க, நிறைய இடத்துல இருக்காங்க. சிட்டியில் பார்க்க போனால் நம்ம மாதிரி ஜனங்க கண்டிப்பாக ஃபார்வேர்டு, நம்ம தான் பேசுகிறோம், எல்லாத்துலேயுமே பேசுகிறோம். பட் இன்னைக்குமே நிறைய பேர் சுதந்திரம் இல்லை, அவங்களுக்கு இல்லை. அது எதுனால முழுமையாக ஒன்றும் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு சில இஷ்யூஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆண்கள் வந்து பெண்களை கொடுமை பண்ணுறாங்க, மர்டர் பண்ணுறாங்க, அப்புறம் செக்ஸுவல் ஹெரஸ்மெண்ட், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ ஃபுல்லாக கிடைக்கல, அதுதான் சொல்லுவோம். இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. பெண்கள் எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பெண்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பெண்கள் தான் அதை வந்து நம்ம எவ்வளோ தூரம் பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம பாதுகாப்புக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், இனிஷியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அந்த சூழலை நம்ம தான் உருவாக்கிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இறங்கக்கூடாது, போகக்கூடாது. பெண்களுக்கு பாதுகாப்பு நல்லாவே இருக்குது. மற்ற இடங்களை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. கண்டிப்பாக கிடச்சிருக்கு. கண்டிப்பாக கிடச்சிருக்கு. ஏதாச்சும் அப்படி சொல்வீங்க? ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், இந்த விஷயம் பாருங்கள், பெண்களுக்கு வந்து இந்த விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் எந்த விஷயம் சொல்வீங்க? படிப்பு எவ்வளோ பெரிய விஷயம். அது அதெல்லாம் ஜென்ஸ் மட்டும்தான் படிச்சு. அதான் சொன்னேன்னா நான், அதுலேருந்து அந்த டெவலப்மெண்ட்டு தான் உமன்ஸ் டேன்னு சொல்லலாம். படிப்புன்றது ஒரு பொண்ணு படித்தா அந்த வீடே படித்த மாதிரி. ஆம்பளைங்க இப்போ லென்ஸ் பண்ணிக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஒரு அந்த பொண்ணு படிச்சிருந்ததுன்னா அந்த குடும்பமே படித்த மாதிரின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு இருக்குதுனாவே பெண்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலே பாதுகாப்பு அவங்களுக்கு தனியமையாக வந்துடும். பெண்கள் அறகுறையாக இருக்கிறாங்களே சார். ட்ரெஸ் போடுறது அவங்களோட உரிமை தானே? அவங்க உரிமை தான் சார். அந்த காலத்தில் எப்படி செய்தாங்க, நல்ல துணி போட்டுருந்தாங்க. இந்த காலத்தில் பார்க்கும்போது அறகுறையாக போட்டுட்ருக்குறாங்களே. அந்த காலத்தில் அப்போ பாலியல் குற்றமே நடக்கலையா அப்படின்னு பார்த்தா? அந்த காலத்தில் நடந்ததுங்க. அப்போ ட்ரெஸ் எங்கேங்க போச்சு? இப்போ ட்ரெஸ்ஸால் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அப்பவும் சரி இப்போவும் சரி பாலியல் குற்றங்கள் நடக்குது. ஆனால் அப்போ இருந்தால் இந்த மாதிரி அறகுறையாக ட்ரெஸ்லாம் போகலாம். இப்போ அதிகமாக நடக்குதுங்க ஐயா, இப்போ அதிகமாகவே நடக்குது. ஓகேங்க, இப்போ இருக்க சூழ்நிலை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஃப்ரீடம் இல்லைன்றீங்க.
இப்போ இது மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கும்ல, இது பண்ணால் பெண்கள் பாதுகாப்பு இருக்கும், பெண்கள் முன்னேறுவாங்க அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் நிறையவே இப்போ வந்து விமென்ஸ் இது நிறைய இந்த போலீஸோட இது எல்லாமே அவங்களுமே ரொம்ப இது பண்ணுறாங்க இது பண்ணுறதுக்கு. ஆனாலுமே அது தவிர்த்து நிறையவே தப்பு நடக்குது ஆக்சுவலாக. அது வீட்டில் வந்து நம்ம பசங்களை ரைஸ் பண்ணுறப்போ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக சொல்லி கொடுக்க வேண்டியது வந்து பெண்கள் பற்றி எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு, ஒரு அம்மாவுக்கு, ஒரு தங்கச்சிக்கு, வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது அவுட் சைடும் கண்டிப்பாக வரும். ஸோ அது கண்டிப்பாக ஒரு வீட்டிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது இப்போ நாட்டில் போய் நம்ம எல்லாருக்கும் சொல்கிறத விட வீட்டிலேருந்து பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும் நம்ம. இப்போது நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு வந்து அவங்க கையில் தான் இருக்குது பாதுகாப்பு அப்படின்னு. ஆனால் ஒரு 5 வயசு குழந்தைக்கும் ஒரு 7 வயசு குழந்தைக்கும் அதுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ இப்போ இருக்க சூழ்நிலை பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் பண்ணால் போதும்பா, ஏன்னா சட்டங்கள் இருக்குது, ஆனால் அதையும் தாண்டி குற்றங்கள் நடக்குது, இந்த ஒரு விஷயம் பண்ணால் அவங்களுக்கு வந்து நல்லதுப்பா அப்படின்னா நீங்கள் எந்த விஷயம் சொல்வீங்க? பெண் குழந்தைங்களை வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறத விட ஒரு ஆண் குழந்தையை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத தான் சொல்லி கொடுக்கணும். குழந்தையிலேருந்து ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த பேரண்ட்ஸ் வந்துட்டு ஆண் குழந்தைங்க கிட்ட பெண்களை எப்படி மதிக்கணும், எந்த பார்வையில் பெண் குழந்தைங்களை பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அந்த வளர்ந்ததுக்கப்புறமும் அவங்க பார்க்குற கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இப்போ ஒரு அம்மாவையும் ஒரு சிஸ்டரையோ பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணுன்னு தோணும். அப்போது ஒரு குழந்தைன்னா ஒரு குழந்தையாக தான் அவங்கள பார்க்கணுன்னு தோணும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஆண்களை வளர்த்தோம்னா மேபி இந்த குற்றங்கள் குறையிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து ஒரு இல்லத்தரசி, இப்போ இருக்க சூழ்நிலை பெண்கள் எந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல், ஒரு பாதுகாப்பின்மை, எந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் வந்து மேற்கொள்கிறாங்க? ஒரு இல்லத்தரசியாக இருக்கும்போது அதர் தென் ஒர்க்கிங் உமன், இல்லத்தரசியாக இருக்கும்போது அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது சேஃப்டியாக இருக்கணும். அதர் பர்சன்ஸ் இப்போ ஒரு அன்னோன் பர்சன்ஸ் எல்லாம் உள்ளே விடுறதோ இல்லைனா இது பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈவன் தோ ஒரு கேஸ் சர்வீஸ்க்கு வராங்க, சிலிண்டர் சர்வீஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், ஒரு பால் போடுற வராங்க, இல்லை ஒரு பேப்பர்காரவங்க வராங்க, இல்லை ஒரு அயன் துணி எடுக்க வராங்க, அவங்களாம் இருந்தாலுமே நம்ம வந்து அன்லெஸ் அன்டில் ஈவன் நோன் பர்சனாக இருந்தாலுமே வந்துட்டு நம்மளோட இது செக்யூரிட்டியை, நம்மளோட சேஃபை வந்து நம்ம ஃபஸ்ட்டு மெயின்டைன் பண்ணணும். அது பண்ணாதான் நம்மளால் வந்துட்டு சேஃபாக இருக்க முடியும். வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே சொல்கிறேன் நான். ஓகே மேம், போய் மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் பெண்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறா இருந்தால் என்ன சொல்வீங்க? ஈச் அண்ட் எவ்ரி கேர்ள் ஷுட் பி இண்டிபெண்ட். படிக்கணும், அவங்க கண்டிப்பாக சம்பாதிக்கணும், கண்டிப்பாக அவங்க தொழில் செய்யணும், இல்லைனாக்கா ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கணும், அவங்க சம்பாதிக்கணும், படிச்சிருக்கணும். மெயினாக யார்கிட்டையும் கை ஏந்தி நிற்கக்கூடாது. அவங்க கண்டிப்பாக ஒரு சின்ன தொழிலாக இருந்தாலும், கை தொழிலாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அவங்க கால் மேலே கண்டிப்பாக நிற்கணும். தைரியமாக இருங்க. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு தப்பான விஷயம் நடக்குது அந்த மாதிரினா தைரியமாக பேசுங்க. இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி. ஆமாம், தைரியமாக பேசணும். அப்புறம் நல்லா படிக்கணும். தென் யார்கிட்ட எப்படி இருக்கணும்னு சொல்லி நல்லா தெரிஞ்சு இருந்துக்கிட்டாவே போதும். நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நம்மளை வந்து மற்றவங்க வந்து நம்மளை காப்பாற்றுவாங்க, பாதுகாப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம பாதுகாத்துக்கணும், நம்மளை காப்பாற்றிக்கணும். இதுதான் முக்கியம். நல்லா படிங்க. ஆமாம், பெண்களுக்கு சொல்கிறது என்னென்னா நீங்கள் படிங்க, நீங்கள் உங்கள் சொந்த கால் நிற்கிறதுக்கான தகுதியை வளர்த்துங்க சரியான முறையில். அது ஒன்று மட்டும்தான் உங்களை தனித்துவப்படுத்தும், உங்களை வந்து முன்னேற்ற பாதையில் அழைத்து போகும். படிப்பு மட்டும்தான், கல்வி தான் எல்லாத்துக்கும் கல்வி தான் எல்லாத்தையும் தரும்.